எடப்பாடிக்கு போனை போட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 75% தொகுதி பங்கீடுகள் முடிவடைந்து விட்டதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்விலே மிக ஆர்வமாக சரியான முறையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வேலையில் இறங்கி இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் அதாவது மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கப் போகிறது. தமிழக வெற்றி கழகத்திலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலே பங்கு தர இருக்கிறோம் என விஜய் அறிவிப்பை கொடுக்கக்கூடிய அந்த வேளையிலே காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணியில் இணையும் என அனைவருமே எதிர்பார்த்திருந்தாங்க. இறுதியாக திமுக கூட்டணியிலே 28 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் என காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே இணைந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கட்சியிலே யாருமே கூட்டணிக்குள் வர கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் இருந்த போதிலுமே அதாவது இளைஞர்களுடைய வாக்கு என்பது கணிசமான அளவிலே ஒரு 10-20% வாக்கு என்பது விஜய்க்கு இந்த முதல் தேர்தலிலே விழுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது என சொல்லித்தான் ஒவ்வொரு கருத்து கணிப்பு நிறுவனங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவின் சார்பாக நடிகர் விஜயிடம் ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள் நீங்கள் வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் திமுகவை எளிமையாக வீழ்த்தி விடலாம். உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டுமோ அத்தனை தொகுதிகளை கண்டிப்பாக கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். அதே போல நமது ஆந்திராவின் துணை முதலமைச்சராக கூடிய பவன் கல்யாண் அவர்களின் மூலமாக கூட விஜயிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே விஜய் எதுவும் சொல்லாமல் இருந்து கொடுக்கக்கூடிய இந்த வேளையிலே நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே நமது விஜய் அவர்கள் தொடர்பு கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நிமிட பேச்சுவார்த்தையின் போது விஜய் அவர்கள் கண்டிப்பாக துணை முதல்வர் பதவிக்கு நாங்கள் ஆசைப்படவில்லை, ஆனால் முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டும். அதே போல 2.5 வருடங்கள் உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சராக இருங்கள், 2.5 வருடங்கள் நான் முதலமைச்சராக இருந்து கொள்கிறேன். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசியதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எது எப்படி இருந்தாலும் 2.5 வருடங்கள் என்பது அதிமுகவினர் சார்பாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதாவது 5 வருடம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்றும் துணை முதல்வர் விஜய் அவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் அவர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இருந்த போதிலுமே விஜய் உள்ளே வரவில்லை என்றாலும் அவருடைய தாக்கம் என்பது இருக்குமே தவிர அதிமுகவுடைய வாக்கு வங்கியை வீழ்த்துவதற்கோ திமுகவை தோற்கடிப்பதற்கோ முதல் தேர்தலிலே விஜய்க்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வருமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அனைத்து அதாவது அதிமுக போன்ற அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும். விஜய்க்கும் ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக 2026 சட்டமன்றத்திலே சந்தித்தால் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். திமுகவுடைய கூட்டணி மிக அதுல பாதாளத்திலே தோல்வியை தழுவும் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவுங்க நண்பா.